திமுகவை தோற்கடிப்பதற்கான வேலையாகும். பாரதிய ஜனதாவால் இறக்கிவிடப்பட்டவர்தான் விஜய். எனவே விஜய் அவர்களை நம்பி நீங்கள் உங்களினுடைய வாக்குகளை செலுத்தாதீர்கள் என்று கேட்கின்றார். அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நீங்கள் விஜய் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே விஜய் அவர்களுக்கு உங்களினுடைய வாக்குகளை செலுத்தாதீர்கள் என்கிறார்கள். இந்த இரண்டு மாறுபட்ட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய குறி விஜய் அவர்களை பார்த்து ஏன் வைக்கப்படுகிறது என்றால், முன்னரே கூறியது போல் ஏதோ ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தப் போகின்றார் விஜய் என்பதே ஆகும். அதனாலேயே இப்பொழுது இவர்கள் கதறத் தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் விஜய் அவர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும் இப்போது ஊடகத்திலே பார்த்து வருகின்றோம், ஊடக செய்திகளிலே பார்த்து வருகின்றோம். அதே போன்று ஒருவேளை தாங்களினுடைய கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் விஜய் அவர்கள் நிறைய வாக்குகளை பிரித்து அது எப்படியாவது மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களினுடைய கட்சிகளினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடுமோ என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கதறுவதையும் பார்க்கின்றோம். எனவே இந்த இரண்டு கட்சிகளினுடைய தலைவர்களும் இப்பொழுது விஜய்க்கு உங்களினுடைய வாக்கை செலுத்தாதீர்கள் என்று கூறுவதை பார்த்து வருகின்றோம். எப்பொழுதுமே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நாங்கள் வந்தால்